Good afternoon to you all. Sorry, I cannot speak in Tamil, and only I can talk in Malayalam and English. Okay. This is my first movie production in Tamil, Magnum Movies, and I'm very delighted and happy that I'm producing with. I've got Sharath Kumar's 150th film here. What I'm doing, and thanks to Suresh Chandra Menon and Sija Rose area and all my teams. I wish some, thanks. I give a big thanks to all, to my family also to support with me. And this is it. And I wish everyone to come and watch this movie and support us all. That's it. Okay. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். திரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். எங்கள் செட்லேயே த மோஸ்ட் ப்ரோஆக்டிவ் பர்சன் யாருன்னு பார்த்தா சார் தான். அவர்கிட்ட ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் காப்பி ஒன்று வாங்கி வச்சுப்பார். ஸோ பென்சிலில் நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பார். எந்த சீன்லாம் எடுத்திருக்கோம், எந்த சீன்லாம் எடுக்கணும், இன்னும் ஏதாச்சும் ஷார்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, இல்லை டைலாக்ஸ்லாம் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணோமா, இந்த மாதிரி ஃபுல்லாக அவரோட காப்பி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த 150+ ஃபிலிம்ஸோட அந்த நாலேஜ், ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அது. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவர்கள், தேங்க்யூ சார். திரு ஷாம், திரு பிரவீன், எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான நட்பு. அவங்க ரெண்டு பேரும் அந்த யிங் யாங் மாதிரி, க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் ஒரு பக்கம், அப்புறமா மேனேஜ்மெண்ட் லாஜிக் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் க்ரியேட் ஆகும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோஸ். ஸோ கதை அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வாழ்வியலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படின்னா, கதை இல்லைன்னா ஞாபகங்கள் இல்லை, ஞாபகங்கள் இல்லைன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை. ஸோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படம் வந்து இதுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ஸோ என்ன சார், ஸோ நல்ல படங்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களோட படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதில் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ் மேனன் சார், குமார் நடராஜன் சார், மலைராஜன் சார், சிஜா ரோஸ், இனியா மேம். ஸோ டெக்னீஷியன்ஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் திரு கவாஸ்கர் அவினாஷ், த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எங்கள் டீம்லேன்னு சொல்லலாம் தைரியமா. அவர் தான் என்னை கனெக்ட் பண்ணிவிட்டார் இந்த மூவிக்கு. விக்ரம் மோகன் டிஓபி அண்ட் சான் லோகேஷ் எடிட்டர். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. ஷரத் சார், சாரோட 150வது படம் பண்ணுறோம் அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரோட எனர்ஜி லெவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு நாளும் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. டைரக்டர் ஷாம், பிரவீன், அவங்களால தான் இந்த படத்தில் நான் இருக்கேன். உங்கள் கூட அவங்க விஷனை தான் நான் ஆன் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ண கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாங்க இவங்க. ஸோ ஒரு டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு பிரதர்ஸாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்டர்ஸ் ஸ்ரீகுமார் இங்கே இல்லை இப்போது, சுரேஷ் மேனன் சார், சிஜா ரோஸ், குமார் நடராஜன் சார், மாலைராஜன் சார், பேபி ஆழியா, எல்லார் கூடயுமே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டர் கமலா ஆல்கமிஸ், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர், இவங்க தான் இந்த படத்தோட பேக் போன். அவங்க ஒர்க் பற்றி ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களே பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சலீல் தாஸ் சார், ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் சார். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், ரெண்டு டீமே தேங்க் பண்ணுறேன். என்ன தான் ஒர்க் கண்டினியூஸாக போனாலும் அவங்க தான் வந்து கண்டினியூஸாக ஓடி படத்தை முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கவாஸ்கர் அவினாஷ். இது என்னோட 3rd மூவி ஸ்மைல் மேன். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அவங்க கரியரில் வந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அப்லிஃப்ட் மூவி இருக்கும். ஸோ அது ஸ்மைல் மேன் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு மூவியாக அமையும் நான் நம்புகிறேன். ஒரு 1992 வந்து சூரியன், நான் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சூரியன் படம் வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து அந்த படம்லாம் ஃபுல்லாக புரியல.
பட் ஒரு விஷயம் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. சார் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போவாங்க 800. அப்போ அப்படியே அந்த கார் அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்பார் சரத்குமார் சார். எனக்கு அப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சில்லறையை செதற விட்ட மூமெண்ட்டுன்னா அதான் சொல்லுவேன். பட் இப்போ புரியுது அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. பட் அந்த வயசில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்படா கார் தூக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச 2 பாடி பில்டர், ஒன்று அர்னால்ட், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான். அங்கேருந்து ஒரு 30 வருஷம் தாண்டதுக்கப்புறம், ஒரு 30 இயர்ஸ் தாண்டுது. இப்போ அவரோட படம் சும்மா நார்மல் எனி ஒரு மூவி இல்லாமல் அவரோட மைல் ஸ்டோன் மூவி, அவர் 150th ஃபிலிம், அதில் நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து இது எனக்கு செகண்ட் மூவி. இது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் நானான்னு, அது மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். அந்த மூவி எனக்கு முடிகிற டைமில் தான் ஸ்மைல்மேன் வந்து ஸ்கோரிங் வந்தது. அந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர், இந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர். பட் என்னன்னா அந்த மூவியில் வந்து சட்டையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டுட்டு வெறப்பா நின்றுட்டு மீசையெல்லாம் லைட்டாக வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ராங்காக அடி தடி டம்முன்னு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது காலையில் பண்ணிகிட்டு இருப்பேன். சாயந்தரம் மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்மைல்மேன் ஒர்க் எடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அல்சைமர் பேஷண்ட்டு ரொம்ப சாதுவாக அப்படி பொறுமையாக அப்படி நடந்து வருவார். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டரோட எனக்கு வந்து அதுவும் ஒரு மைல்ஸ்டோன் மூவியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. கமல் ஆனந்த் ப்ரோன்னு சொல்லி பேரை மாற்றிட்டார் ஒரு வாட்டி, கில்கமீஸ்னு. எனக்கு வாயிலே மாட்டேங்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரோ. 10 வருஷமாக ஆனந்த் ப்ரோன்னு சொல்லிட்டேன். பட் விக்ரம் மோகன், எடிட்டர் சான் லோகேஷ், இவங்களை பற்றிலாம் டேரக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க நான் சொல்கிறதோட. அடுத்தது வந்து ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து 2019 வந்து ஃபஸ்ட் மூவி பண்ணேன். இக்குன்னு ஒரு மூவி பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகிற டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மூவி கிடச்சிது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஆனால் கொட்டையை விடாதீங்கண்ணே, கஷ்டமாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மூவி கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது. என்னடா அது அவ்வளோதானா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவி வந்தது, இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொரோனா வந்து இப்படி நம்ம லைஃப் ஒரு ஸ்டே ஆகிடுச்சேன்னு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் டீசர் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் அனுப்பினேன். இன்ஸ்டாகிராம், எஃபிலலாம் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தேன். பட் பெரிய ரெஸ்பான்ஸ் வரல. எனக்கு ஒரு ப்ராஜெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்டாக மாறல. பட் கேரளாலேருந்து எனக்கு ஒரு கால் வரும்னு எதிர்பார்க்கல. அது ஒரு மெமரிஸ்னு ஒரு மூவி இருக்குங்க, நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஷாம் அண்டு பிரவீன் கால் பண்ணி கேட்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் எவனும் கால் பண்ணல, கேரளாலேருந்து கால் பண்ணிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுமோன்னு நினச்சேன். பட் கமா போட்டு இல்லை வாங்கன்னு சொல்லி மெமரிஸ் படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. மெமரிஸ்லேருந்து இப்போ ஸ்மைல்மேனுக்கு அப்புறம் அடுத்த படமும் கால் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜஸ்ட்டு ஒரு யாரோ ஒருத்த கால் பண்ணுறாங்கங்கிறத படி இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டார் ஷாம் அண்ட் பிரவீன். இப்படி ஒரு எனக்கு வந்து இந்த மூவி கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எனக்கு இது எனக்கு ஒரு மைல்ஸ்டோன் பிரேக் த்ரூ அப்லிஃப்ட் மூவியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சலிதா சார், உங்களால் தான் இந்த வாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பட் அது மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வணக்கம். என்னோட பேர் வந்துட்டு ஆழியா. இந்த மூவிக்கு என்ன ஐயோ இந்த மூவியில் என்னை கேஸ்ட் பண்ண ஷாம் அண்ணா அண்ட் பிரவீன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள் என்னை செட்டில் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அண்ட் இந்த மூவிலேயே எனக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சரத்குமார் அங்கிள் கூட நடித்தது தான். அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் மிச்சதெல்லாமே டிசம்பர் 27 தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ. என்னன்னு தெரியாது, நான் குமார் நடராஜன். ஃபர்ஸ்ட் கால் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் ஷாம். நான் கேட்டேன், சார் எப்படி என்னை கேஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. சார் அந்தகாரம்னு ஒரு படம் பார்த்தோம், நாங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்கள சூஸ் பண்ணி எங்கள் க்ரூக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நல்லதா, அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு. பட் நான் இப்போது ட்ரெய்லர்லேயே எனக்கு 2-3 கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபிலிமில் நிறைய இருக்குது, அவசியம் எல்லோரும் பாருங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள்.
நீங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுல தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் ஒர்க்ட் இன் த ஃபிலிம் along with me and the entire crew for giving me this opportunity. வேற ஒன்றும் சொல்ல பெருசாக தெரியல. எல்லாம் we'll all wait for December 27th for the movie to be released. And thank you so much for the opportunity again. I just wish the team all the best. Please come to the theaters and watch the film on 27th. Thank you. Vanakkam. Thank you so much everyone out here. நம்மட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு you all came here. Thank you. First of all, இது எனக்கு it's like a privilege, it's a great honor to work with Sharath Kumar sir on his 150th movie. And இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ கமலா ஆல்கெமிஸ்ட். ஸோ when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ற நிறைய கேரக்டர்ஸ், இட் வாஸ் அ வெரி ஹோம்லி, நெக்ஸ்ட் டோர், எவ்ரி ஒன் saw me in sarees always doing very homely characters. அப்போ இதில் கால் பண்ணுறப்போ ஐ செட் தட் இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீங் பார்ட் ஆஃப் சரத் குமார் சர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். அப்போது நான் பண்ணுற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான். ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் ஃபார் ஆஸ் அன் ஆக்டர் இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். And it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தே மலையாளி. ஸோ லைக் ஹலோ நாட்டில் எப்படி இருக்கு, நாட்டில் எப்படியா சுகானோ, இட் வாஸ் லைக் அந்த மாதிரி தான். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் தெம். And of course நம்முடைய டிஓபி விக்ரம் சார் and நம்ம music director sir, thank you so much. He speaks so well, he speaks better. And yeah, அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஸ்டு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் forgive me. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். December 27th நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். And your support means a lot to all of us. Thank you. த ஸ்மைல் மேன் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஒரு படம் இருக்குது, மெமரிஸ். இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம், போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு, பாசிட்டிவும் வந்துச்சு. அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஷியாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு, ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட் அந்த மாதிரி படம் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைலு. நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமா, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம யோசித்தோம், நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம். அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்டே நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம். ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கெமிஸ்ட், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம், இதில் ஒரு பாட்டு கூட இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம சார்கிட்ட, நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போனோம். போய் ஸ்டோரி நம்ம நரேட் பண்ணோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம்லேயே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது, ஒரு கோமா எங்கே இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக அந்த கேரக்டராக மாறிட்டோம். அதே மாதிரி சார் நம்ம நிறைய நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு. நைட் ஷூட் என்னென்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான். அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான், நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ நம்ம போகாமல் சீக்கிரமாக முடிச்சென்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார், நாளைக்கு வாங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளையும் நம்ம 2-3-4 மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும்.
ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார். ஆனால் சார் அது கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக 24 hours ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு, நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன், நம்ம ரைட்டர் ஆனந்த், இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டீம் டைரக்ஷன் டீம்னா பக்காவாக நம்ம ரெபிக்குன்னு சொல்லி ரெபிக்கு, அதே மாதிரி பனீர், நம்ம சூர்யா, நவீன், அந்த மாதிரி நிறைய டீம். நம்ம அதே மாதிரி 2 பேர் வரல, விஷ்ணு, அதே மாதிரி பிரணவ், அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல. அப்போது அவங்க எல்லோரும் நம்ம டைரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன வேலை கூட நம்ம வேணாலும் சரி நம்ம டைரக்ஷன் டீமு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் டீம். அதே மாதிரி நம்ம இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பக்கா ஒரு டீமு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு இந்த படத்தில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா, நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். நம்ம இப்போ ட்ரெயிலரில் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவாக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. பக்கா ஒரு த்ரில்லர் படம், இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராட்சசன், போர் தொழில் மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய டீசர்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். அந்த ஜோனர் தான் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். பிரவீனா எல்லாமே சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் 2 பேர் இருக்குது. ஒருத்தர் வந்து சலில்தாஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ. அவர் பிக் பிரதர் மாதிரி. ஸோ அவர் வந்து ப்ரொடியூசராக மட்டும்தான் உள்ளே இருக்குது. நம்ம கேட்குன அக்கௌண்ட்டில் கேஷ் கொடுத்துட்டே இருக்குது. நம்ம தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அவர் எதுவுமே வரல. சரசாரை கூட 2 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கு. லொக்கேஷனில் வர மாட்டேன். ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. அது மாதிரி இன்னொருத்தர் இருக்குது ஆனந்தன் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை. ஆனால் அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லாக படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்து இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டு அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அது மாதிரி இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் மெமரிஸ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு ஆல்கமிக்ஸ் கிட்ட சொல்லும்போது, கமல் ஆல்கமிக்ஸ் சொல்லும்போது யாரை போடலாம், இந்த கேரக்டரை யாரை போடலான்னு சொன்னேன். நிறைய பேர் ஆப்ஷன்ஸாக வந்து அவர் தான் வந்து சரத்குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த கேரக்டருக்குன்னா. அப்போ நம்ம கேட்டில்ல, சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணுறீங்க, இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஆக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்லை. சார் வந்து இது ஓகே சொல்லுமான்னு கேட்டால், இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். சார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி எடிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்டார். 10 minutes சொல்லி முடிக்க விட்டோன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆஃபீஸில்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்து ருத்ரன் படத்தோட ஷூட்டு. ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க, ஷூட்டிங் லொக்கேஷனில் வாங்கன்னு சொன்னேன். திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார் கிட்ட சொன்னேன். செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து ஒவ்வொரு டவுட்டை நம்ம திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் சார் கிட்ட நரேட் பண்ணேன். நான் ஒவ்வொரு சின்ன இஷ்யூஸு, இந்த கேரக்டர் இப்படி ட்ராவல் பண்ணாலும் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்மக்கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இருந்த சார் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் சார் எப்படி இருக்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டியும் இப்போ நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கூட சின்ன கண்டினியூட்டியில் மிஸ் ஆகும். ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிருக்கலாம். இதெல்லாம் சார் ஷாப் இந்த லேப்டாப் இப்படி தான் இருந்தது முன்னாடி ஷோட்டு அப்படி கேட்கும். ஆமாம் சார் சொன்னேன், இல்லை நீங்கள் செக் பண்ணுங்க, ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது. அது நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு பில்லரை வந்து சரத்குமார் சார் தான். ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட 150 மூவி இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஆனந்த் ரைட்டர் மட்டும் சொல்லக்கூடாது, இந்த படத்தோட கோ-டைரக்டரும் அவர் தான். ஸோ எப்பவும் சண்டை தான், கேமராமேன் கூட சண்டை, எல்லாரும் கூட சண்டை தான். அவர் சார் ரைட் பண்ண அந்த இதை வந்து வரணும்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருந்த அவர் தான். நம்ம பன்னீர் கூட நிறைய வாட்டி சண்டை போட்டுருக்கு. ஸோ ஆனந்த் கோ-டைரக்டராகவும் ரைட்டராகவும் இந்த படத்தில் வந்து அவர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அவர் ஒரு அமேசான் சீரிஸ் ஒன்று வந்து பிரைம் சீரிஸ் கார்த்திக் சுப்ரமணியோட ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் தான் அவரோட கிரியேட்டர் ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கு நமக்காக பண்ணி கொடுத்தா தேங்க்யூ.
எல்லாத்துலையும் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஒவ்வொரு எடிட் சேஞ்சஸுக்கும் எல்லாத்தையும் ஒரு ரைட்டராக இல்லாமல் நம்ம கூட அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. விக்ரம் ப்ரோ வடம் பார்த்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். நம்ம இன்னொரு வேறொரு கேமரா வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்போ இருந்தே பிரவீன் வந்து எப்பவும் விக்ரம் சொல்லிட்டே இருக்கும். ப்ரோ நமக்கு விக்ரமா போடலாம்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம இல்லை நம்ம யோசிக்கலாம் ப்ரோன்னு சொன்னால் கடைசியில் வந்து விக்ரமா போட்டேன். ஒரு கேமராமேனா இல்லாமல் நம்ம கூட ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக. ஸோ என்னன்னா நம்ம ஒரு ஷார்ட் இவர் வச்சா ப்ரோ இந்த ஷார்ட் வந்து ஓகேவா போகணும் கேட்டால் என்ன ப்ரோ மாட்டி போடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபைட் பண்ணாமல் சண்டை போடாமல் ஆக்சுவலி இது விக்ரம் ப்ரோ கூட ஒரு கேமராமேன் கூட ஒரு சண்டை நடக்காத ஒரே ஒரு படம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஷாட்டுக்கு கூட நம்ம ஃபைட் போடல. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நம்ம டிஏக்கு போகும்போதும் இல்லைன்னா எங்கே போகும்போதும் நம்ம ஒரே ரூம்லேயே ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அது மாதிரி சுரேஷ் மேனன் சாரும் மலையாளி. அவர் ஆக்சுவலி மலையாளி. ஸோ அதனால் அவ்வளோ சப்போர்ட்டு. படம் முடிச்ச உடனே ஒரு கிஃப்ட் எல்லாம் ஒரு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்போ கேட்டுட்டு வரணும்னு நினச்சி நடக்கல. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜா ரோஸ் தெரியும். நான் வந்து இன்னும் வேறு கேரக்டர் இனியா கேரக்டருக்காக தான் சிஜியை முதல் காண்டாக்ட் பண்ணேன். சீசனில் வந்து நான் வந்து தமிழ் வந்து இந்த அந்த மாதிரி கேரக்டர் பண்ண மாட்டேன், எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு, ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாம் வந்து போன மாதிரி கேரக்டர் நிறைய பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரி இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் ஒன்று இருக்குது, அது ஓகேவான்னு கேட்டால் ஸ்டோரி கேட்டோன்னு நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போவும் சிஜி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கே வந்திருக்கு, நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி குமார் நடராஜன் சார் சொல்லி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. டெடிக்கேட்டான ஆக்டர், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம சொன்ன அவுட் அது மாதிரி கொடுத்துட்டேன். தேங்க்யூ சார். ஆர்யா வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி நம்ம படத்தில் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர் ஆர்யா கேரக்டர், அதுவும் சரத்குமார் சார் கூட காம்பினேஷன். அதனால் வந்து யாரை போகிறோம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம ஏடி டீமில் இப்போ இல்லை, ஆனால் அந்த டைமில் இருந்த வசஸ்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஏடி அவர் இருந்தது. அவர் தான் இந்த மாதிரி ஆரியன்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் நல்லா வீடியோஸ் பண்ணுறது இருக்குது சொல்லிட்டு நம்ம பண்ணால் இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஓகேன்னு நினச்சேன். லொக்கேஷனில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டேக்கு பெரிய டைலாகு ஒரே ஒரு டேக்கில் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டேன், சரத் சார் கூட நடிச்சுட்டு. ஸோ அவ்வளோ மாதிரி கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் வந்துட்டு டவுட்டே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆரியா வந்து இன்னைக்கு நான் இன்னும் ஷூட்டில் இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆகணும்னு சொல்லிட்டு தான் வர வச்சிருக்கு. தேங்க்யூ ஆரியா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம கவாஸ்கர் அவினாஷ், அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு கால் பண்ணிட்டு ஆக்சுவலி லைஃப்பில் வந்து எப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது மெமரிஸ் டைம்லேருந்து கேட்டுட்டு இருக்கு. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணையா எனக்கு இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே 27th கூடி கொண்டு வரதுக்கு காரணமே கவாஸ்கர் தான். நான் வந்து February போகலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சத்தியம் 27 February போகலாம் யோசிச்சேன். ப்ரோ தள்ளி வச்சாங்க ப்ரோ, கொண்டு போகிறோம் சொல்லிட்டு இருந்து இந்த படம் இப்போ 27th வர காரணமே கவாஸ்கர் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மலைராஜன் மெமரிஸில் நடிச்சிருக்கு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கு. அதிலிருந்து ஆக்டிங் பிடிச்சனால இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர். ஸோ சார் கூட கண்டினியூஸ் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் அசிஸ்டன்ட் ஏடி நவீன், சூர்யா. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு ஏடியா இல்லாமல் நம்ம படத்தில் நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண டீம். ஸோ ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 2 பேரை பிக் பண்ணோம். சிஜா ரோஸ் வந்து ஏர்போர்ட் இன்னும் கூட்டிட்டு வரணும். ப்ரொடியூசர் காலையில் 8:30 வந்திருக்கு. பன்னீர் வந்து அவனோட வண்டியில் அவனோட தம்பியோட கார்லேயே போய் கூட்டிட்டு வந்து ஸோ ஒரு டிரைவர் மாதிரி கூட வேலை பார்த்துரு. ஸோ அது அப்படி இல்லை, ஒரு தம்பியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வண்டி ஏறினாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இவனோட கோல் வரும், அண்ணன் எங்கே இருக்கு, சென்னையில் வந்துட்டு இருக்கான்னு கேட்கும். நான் கேட்டேன் என்னடா நீ ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது திருப்பதி ஏதாவது வச்சிருக்கா அது கேட்கும், நீ என்ன ட்ராக் பண்ணிருக்கான்னு கேட்கும். ஸோ எப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் பன்னீர், சூர்யா அண்ட் நவீன் எப்போ அப்டேட்டிங் கேட்டுட்டு இருக்கும், நம்ம கூட சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பிரவீனை பற்றி சொல்ல வேண்டாம். நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 16-17 வருஷமா நம்ம வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஷியாம் பிரவீன் ரெண்டுன்னு கூட தெரியல, ஆனால் எல்லாரும் நிறைய பேர் ஷியாம் அண்ட் பிரவீன் போடுங்க சொன்னா நான் போடவே மாட்டேன், எப்பவும் ஷியாம் பிரவீன் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்படுறது. ஒரு 17 வருஷமா நிறைய படத்துல வந்து நம்ம ஏடியா ஒர்க் பண்ண டைம்ல எல்லாம் நமக்கு ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஆனால் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேர் இருந்தால் மட்டும்தான் பண்ணோம் சொல்லி அன்னிலிருந்து இது வரைக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னராக பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டிசைனர் ரிஷி ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் வாங்க ப்ரோ. 7 நாளாக தூங்கலை பாவம், 7 நாளாக தூங்காம தான் இருக்கு. ரிஷி இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருக்கு, டைட்டில் அனிமேஷன் இவர் தான் பண்ணியிருக்கு.
7 நாளும் தூங்காமல் ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இனி ஒரு நாளை மட்டும் சொல்லிட்டு ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸ்ரீகுமார் தான். ஸோ அவர் தான் ஆஃப்டர் மெமரிஸ் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுங்க ப்ரோ, ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்கவர். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் ஆஃப்டர், அது நம்ம தான் சொல்கிறது. பட் தேங்க்யூ ஸோ மச். அவர் ஆக்சுவலி இங்கே இல்லை, அவர் ஆஃப்ரிக்காவில் தான், அங்கோலா. அவருக்கு இன்றைக்கி இங்கே வர முடியல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்களும் உங்கள் சப்போர்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா, ஒரு நல்ல கதை இந்த படத்தில் இருக்கும். ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், நல்ல கதை இருக்கும், த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் வந்து கில்லராக இன்னொருத்தர் நடிச்சிருக்கு. அவரால் சஸ்பென்ஸ்க்காரனால மேடையில் வந்து வர முடியாது. ஸோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக உங்கள் பற்றி பேசணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்டருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு உண்மையான விமர்சனம் அது என்ன கூட நீங்கள் பண்ண. நீங்கள் மெமரிஸில் நீங்கள் கொடுத்த விமர்சனம், இப்போ ஃபிலிமி கிராஃப்ட் அருண் அவர் எனக்கு விமர்சனம் போட்டிருந்தேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் வந்து அவரோட யூடியூப்லேயே வந்து தேங்க் போகிறோன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்மைல் மேல் வந்து அது என்னெல்லாம் குறை இருக்குமோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ சொன்ன ஒவ்வொரு விமர்சனம் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆன காரணமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஐ அப்பாலஜைஸ், என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஆர்காட் ரோடு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ கன்ஜெஷன் இருந்து கூட நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு, ரொம்ப நன்றி. எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரிபடி ஆன் த டயஸ் ஹியர், it's been an honor to work with all of you. Thank you so much. And Shyam and Praveen, thank you for involving me in this project. Enoda the highlight pathina in the project pati ellarum already I think pesirpaanga in the project pati, but enoda highlight vandittu definitely working with Sarath Kumar sir. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து I've seen him on screen and always I never thought இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அவர் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம். ஸோ போயிட்டு வந்தது. அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இதில் வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் பற்றி கூட இருக்குது. அண்ட் அந்த மென்டல் டிஸார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ், பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள். அண்ட் இந்த கதையோட இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க. ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஜர்னி வித் மீ. அண்ட் எல்லாருக்கும் I request you 27th of December, go and see it in theatre. கண்டிப்பாக you will be very very happy with the result. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். திரைநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன், மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர்ன்ட்டாங்க, அவங்க அதை பற்றி சொல்லியிருக்கோம் இருக்காங்க. இது யாருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டு அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை, யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் வந்து நீங்களா சார்னு கேட்டாலும் கேட்பார். அதுக்கு தயாராக இருக்கார் அவர். ஆமாம், அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ தேங்க் த ப்ரொடியூசர். நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கு முதல்க்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து இது 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் சலீல் தாஸ், ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன், மன்னிக்க வேண்டும். டைரக்டர் ஷியாம் பிரவீன், மேடையிலையும் வந்து 2 பேரும் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள்னு சொல்ல முடியும். டெடிக்கேட்டட் டு த கோர். அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும். இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்.
த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம். நீங்கள் விக் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் முதல்ல. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே, கேப்பெல்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தார். ஆனால் இன்றைக்கி முடிவோடு வந்திருக்காரு, முடியோட. ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன், ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி, டீசர் பார்க்கும்போது சரி, இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ன்னு சொன்னோன்னே நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்ன்னு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட. யார் அது கமலா, யார் அது ஆல்கமிஸு? தேவராஜன். கமலான்றது இங்கே போட்டிருக்கு பாஸ் பேர். கமலா வேறு, ஆல்கமிஸ் வேறு நினச்சிட்டேன் முதல்ல. ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்ருக்கு, அது கேள்வி கேட்கறதுக்காக. அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும். அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரில, ஆல்கமிஸ்ட் தான் தெரியல. ஓகே, பட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் கவாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் நானா படத்தை பற்றி சொன்னீங்க. நாலா படம்னு நாலான்னு ஒரு படம் நடிக்கலையே, ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன். நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள், அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ், இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணாதீங்க. ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட. இங்கே நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் சிஜா ரோஸ் பேசிட்டாங்க. குமார் நட்ராஜன் சார் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில், நான் பார்த்தேன். பிரியதர்ஷினி ராஜ்குமார், மை டாக்டர், அவங்களுடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேபி ஆலியா, த ஃப்யூச்சர் ஸ்டார்னால் நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன். அந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு. நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம், சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக. மாலைராஜன், ஸ்ரீகுமார் வரல, இனியா வரல. அப்புறம் இந்த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல. ரியலி அவரை வந்து பாராட்டணும். தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. யார் பேரை விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்கே சார் வாங்க சார், கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள். வீர மாணவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார்? மிஸ்டர் வீரராகவன் சார். அப்புறம் என் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷியாம். அது யாருன்னு தெரில, ஏன்னா கொலகாரன் நான் தான் படத்தில். போலீஸ் ஆஃபீஸர் நானா? ஓ சாரி, மறந்துட்டேன் சார். மெமரி சார், சாரி சார், ஞாபகப்படுத்துங்க சார். பாப்பா இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், ஒரு கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது. ஸோ இந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அது மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இதுனா போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான பாத்திரம், அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது, அதுலேயும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நான் வாட்ச் தான் தரல, அதையாச்சும் தாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர் தொழில், அப்புறம் பரம்பொருள், நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் ஹூஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி, அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா ஹவ் டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா? அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. இந்த கதையும் சொல்லிட்டேன், சாரி தப்பாக இருந்துச்சு, கதையும் சொல்லிட்டேன்.
என்ன இருக்கட்டும், நம்மளுக்கு தானே. ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற போல் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. ஆனால் இது அறிவிக்கும் போது 150வது படம். காலத்தாமதாக வந்தமான ஐ கேவ் அ வேர்ட் that this will be my 150th film. ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது still I am relevant in this industry is what keeps me going in this industry. இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது, இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநிதி செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார். நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடல போல இருக்கவர். தேவிமணி இங்கே சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவிமணி, அதை மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறையினர்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயணித்திருக்காங்க. என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் டன். ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். ஷி இஸ் காட் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் திஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் லைஃப். அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலதாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காட்டோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலதாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருலாம் சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. எல்லாம் ஸ்மைல் மேல் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட தான் கேள்வி சார். நடிப்பில் 150 வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர், டைரக்டர் அது அப்படியே இருக்குது 1-2ஓட. நான் வந்து இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது. ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்றைக்கி லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நேராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு எனக்கு அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன். சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார். சார் இங்கே இங்கே பேசிட்டு வரேன் பஸ். சார் அதுக்கு என்ன ஆஃபீஸராக போடுவாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்க்குறேன். சார் முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க.
பொலிட்டிஷியனாக போலீஸாக அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்ததில்லை, ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படி நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமாம், கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க, அதர் ஸ்டேட்டில் கொலையில எல்லா இடத்துலையும் நடக்குது. கொலை நடக்குதுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் நடந்துச்சுன்னு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன். பஸ் தப்பு, எல்லா பக்கமும் நடக்குது கொலை. அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணணும்னு வாழ்த்துறோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது. 150வது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு, டைரக்டர், ப்ரொடியூசரு, ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப பெருசாக நடந்துருக்கலாமே சார். இல்லை பாஸ், அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்ல, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல, அவ்வளோதான் பாஸ். சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல, அப்படி எப்படி புரியும் சார்? சொல்லுங்க சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு. இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டமாக போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அது ரஜினி சார். அதுதான் சார். ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி தான். இதான் டைட்டிலாக இல்லை, ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்கள் குரூவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சுன்னா வச்சுட்டாரு. சார் சரத் சார். வந்து சகோதரர் இல்லை, நீங்கள் பேசும்போது போகிற போக்கில் சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி யாரையும் கலாச்சி எனக்கு கங்குவா அந்த ஆடியோ லைன்ஸில் தான் சொன்னாங்க. இல்லை 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 கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் அவங்கள நினச்சி நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி நாளைக்கு எதுவும் போச்சுன்னா அன்றைக்கி சொன்னாரே என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப், அதுக்கு சொல்ல வந்து. ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது அப்படி இல்லை பஸ், நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிக்கேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நாம் எப்படி கொடுக்குறோன்றதை வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்லுவாங்க, உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம்? அதனால் வி கனாட் சே ஆல் தட். நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு. ஏன்னா அது மெனியை ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப்பு இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். ஆனால் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் தவறாக புரிஞ்சு திருச்சிடாதீங்க, அது எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன். டைரக்ட் சார். தெரியல பஸ், எனக்கு மறந்துட்டேன் நான் மெமரி லாஸில் இருக்கேன் நான். டைரக்ட் சார். ஆமாம் சார். டைரக்ட் சார். இந்த இது டைட்டில் வச்சுட்டு சரத்குமார் சாரை செலக்ட் பண்ணீங்களா, இல்லை சரத்குமார் சார் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வச்சிங்களா? சாரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சோம். சார் சரத் சார், அவங்களோட மெமரிஸ் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது உங்களோட 150வது படம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் மெமரி. இல்லை பஸ், நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும்னு விரும்பல. சொன்னாங்க வந்து பாருங்கள் சார்னு, கொஞ்சம் பார்த்தேன். பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்கன்னு நான் வந்துடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ். இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன். சார் அதே மாதிரி சுமைல் மன் பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த சுமைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க, சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இந்த படத்தில் சுமைல் மேன். சார்லி சாப்ளின் டெரராக இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ், வன்மமே இல்லை பாஸ், எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் பாஸ். உள்ள உண்டு வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சார் 150வது படத்துலேயும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவாக நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க.
சரத் சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னால் அவங்க வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ். நீங்கள் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்குமார்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம் நான் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்பேன். நான் மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன். அந்த கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது ஐ திங்க் எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். செல்வம் விழித்து கொண்டு விட்டீர்கள், சொல்லுங்கள். எல்லாமே நிற்கிது பஸ் மனசு. இல்லை 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 அதாவது தனித்துவமாக ஒரு படம் நிற்கிது. அது எந்த படம்? தனித்துவ படம் இல்லை. அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமாக சொல்லுவேன். என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்லலன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு, மணிவாசன் இல்லை, அவரை பற்றி சொல்லலன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பஸ் நீங்கள் கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனால் பதில் வேறு மாதிரி போயிடுவானான்னு பார்க்குறேன். சரத் சார் சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமாவை விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதான் சரத்குமார் ஸ்பெஷாலிட்டி. ஜாலியாக இருக்குல்ல, எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கேன். பஸ் ஒரு குழப்பம் இல்லை. எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன். சொல்லுங்கள் சார். சரத் சார், அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுக்கோங்க. டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடித்தார், தேவர்மான் கமல் நடித்தார், மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடித்தார். ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக. அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லார் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி கேனாட் பி ஒன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேடம் சரோஜா மேடம், உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. கண்ணம்மா அப்படின்னு உங்கள் பேர், அதுதான் எங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா அவங்கக்கிட்ட யாரும்? இல்லை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா இன்னொரு சாங், அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு. அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னன்னா ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டராக வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான். ஸோ தட் இஸ் வை அது நீங்கள் நோட்டீஸே பண்ணலை. அப்போ நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தப்ரா அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போது சிங்கா அவர் வேற ஒரு படம் பண்ணுறாரு. பட் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுறப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ். சார், சுரேஷ் மேனன் சார், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் எப்போ சுரேஷ் மேனன் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியும். இன்னைக்கு இன்வைட்டில் வந்து சுரேஷ் சந்திர மேனன் அனுப்பியிருந்தாங்க. என்ன சார் உங்கள் ஒரிஜினல் பேரா? ஏன்னா மும்பையில் இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்காரு, கன்ஃபியூஷன் வர வேணான்னு தான். சரத் சார், இது லாஸ்ட் உங்களுக்கு. சார் இங்கே சார் லாஸ்ட் மிரட்டுறாரா இல்லாட்டி லாஸ்ட் உங்களுக்கு? ஓகே பாஸ், உங்களுக்கு உரிமை இருக்கு, கேளுங்க. அரசியலில் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் வந்து நடிகர்கள் பார்த்தா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ கூத்தாடிகள் இல்லை சார், கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்புறம் சொல்லுங்கள் சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா?
இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல பஸ் திருத்தம். நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டரை வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கண்ணத்தில் குழி விழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படி இல்லை. நான் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல. வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஒரு படம் வச்சுருக்கோம். அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். அது நல்லா வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட்டும் இன் ஏஐன்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1 2 3 4 5 6 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 175 நாள் ஓடின படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி கமான் ஆஸ்க் மீ a question. கேளுங்க மணி. 90 வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே. அப்புறம் ஒன்று ஆட்சியமே தெரியும். உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் படம் பார்த்தோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிரியாவும் சொல்கிறாங்க. எல்லாமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு? 26 பாஸ். இல்லை சார் சரி 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. தப்பாயிரும் அது. சார் எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இப்போ படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழ்வாங்க. இளமையா பாபா இல்ல சார் 150 வருஷம் இளமையா பாபாக்கு 4000 வயசு சார். இளமையா வயசு. அப்ப நீ யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பஸ் 100 வருஷம் இல்ல சார். இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வருஷம் வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பஸ் என்ன அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேன். பஸ் 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் இருக்கக்கூடாது. என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க. ஆமா நான் எப்பவுமே யங் தான் பாஸ். வயசு ஆகாது எனக்கு. இப்போ அங்கிள்னு சொன்னதே நான் வந்து ஆட்சி பண்ண தெரிவிக்க போறேன். ஆமா சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய என்னோட ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜில் ஹீரோயினாக கேரக்டர் அடிச்சா கலக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னா ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. சார் இந்த படத்துல நீங்க ஆலியா கூட டுயட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்துல ஆடல பாஸ். இல்ல சார் இந்த ஹீரோயினோட பாடுனீங்களான்னு கேக்குறேன். இல்லையா ஸ்ரீஜா ரோஸோட அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த இந்த வில்லங்கத்தை என்ன இருக்காது பாஸ். என் கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார். முதல்ல ஹீரோக்கு கனவே வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார். சூரிய வம்சம் 2 எஸ் எப்போ சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில். தேங்க்யூ.